பொதுவாக கடகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 4வது ராசி. காலச்சக்கரம் 4ஆம் பாவம் என்ன? சுக தாயாசனம். தாயை போல ஒரு அன்பு கொடுக்கக்கூடிய ஒரே ராசி எது அப்படின்னா அது கடக. இந்த பிள்ளை எவ்வளோ அழகா இருக்கு, இவ்வளோ கல்யாணம் பண்ணி போறவோ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பரா சினாரியோ கிரியேட் பண்ணலாம் இவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸை வந்து தூது அனுப்புறது நிறைய கடகத்துக்கிட்ட இயற்கையாகவே உண்டு. டைரக்டா போய் சொல்ல பயப்படுவாங்க. எதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னா, நல்ல குணங்களால ஈர்க்கப்படக்கூடிய அன்பர்கள் யாரு அப்படின்னா கடகராசி அன்பர்கள். முக்கியமா கடகராசி பெண்கள் அதீத நல்ல குணத்தினால ஈர்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றதே என் குழந்தைக்காக தான், நான் பிறந்ததே என் குடும்பத்துக்காக தான். எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் மை ஃபேமிலி இஸ் ப்ரையாரிட்டி டு மீ அப்படின்னு நினைக்கும். என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு முதல் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா கடகம் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கடகராசி லேடிஸ்னோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க பொதுவாக கடகராசி பெண்களை பத்தி ஒரு கருத்து இருக்கு. ஒரு சிலர் சொல்ல கேள்வி, நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் பேசும்போது சொல்ற விஷயம், கடகமா நீலி கண்ணி விட்டே சாதிச்சுப்பாங்க, அழுதே சாதிச்சுப்பாங்க அப்படிம்பாங்க. இது உண்மைதானா? அது உண்மை கிடையாது. கடகம் நீலி கண்ணி வடிக்குதா இல்ல ஆத்மார்த்தமா வருத்தப்படுதா அப்படின்றது இந்த பதிவினோட கடைசியில் உங்களுக்கு தெரியுங்க. பொதுவா கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 4வது ராசி. காலச்சக்கரம் 4ஆம் பாவம் என்ன? சுக தாயாசனம். தாயை போல ஒரு அன்பு கொடுக்கக்கூடிய ஒரே ராசி எது அப்படின்னா அது கடகராசி தான். தாயை போல ஒரு அன்பு, கருணை, பாசம், நேசம், கன்சர்ன் இது எல்லாமே கடகத்துக்கு வந்து பாருங்க இயற்கையாவே உண்டு அப்படின்னு சொல்ல. வெரி இமோஷனல் கேரக்டர்ஸ், ரொம்ப இமோஷனல் கேரக்டர்ஸ். அந்த இமோஷனலான ஒரு கேரக்டர் தான் வந்து பாருங்க அவங்க பேசும்போதே அழுதுருவாங்க. பேசும்போதே ஒரு சின்ன கஷ்டத்தை கூட உங்களால தாங்க முடியாது, அழுதுருவாங்க. அதை நம்ம நீலிக்கண்ணி அப்படின்னு தப்பா நினைச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் இவங்களோட ஒரு வீட்டில் ஒரு கடகராசி பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தை தாத்தா பாட்டி மாமா மாமி எல்லாருமேலேயும் ரொம்ப பாசமாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதில் பெரும்பாலும் கடகமாக இருக்கும். கடகம் எல்லாரோட ரொம்ப இமோஷ்னலி அட்டாச்சாக இருக்கும். தாத்தா வந்து இப்போ லீவ் எனக்கு தாத்தா வரலையான்னு கேட்டுகிட்டே இருக்கும். தாத்தா வரலன்னா தாத்தா வந்தால் தான் நான் சாப்பிடுவேன். தாத்தாவை பார்க்கலன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுறது. தாத்தாவும் பாட்டியும் டூருக்கு போயிட்டாங்க, சாப்பிடாம அம்மா கிட்ட அடம் பிடிக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபமும் கடகம் தான். கடகம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா உருகி உறவா வாழறது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, உருகி உறவாவே நான் வாழணும், குடும்பத்தை வந்து இணைச்சே வைக்கணும், குடும்பத்தோடவே சேர்ந்து இருக்கணும். இந்த சினிமாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான சீன்லாம் வந்துச்சுன்னா சிலர் அழுவாங்க. அதில் பெரும்பாலும் கடகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த இமோஷ்னலி அப்படியே அதை வந்து ரியலாகவே நினச்சிக்கிறது இதெல்லாம் கடகங்க. அதனால தான் வந்து பாருங்கள் நிறைய கடகராசி அன்பர்கள் NGO, சமூக சேவை, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஃபாரினில் இருக்கிறது இப்படி எல்லாம் இருப்பாங்க. ஃபாரினில் இருந்தாலும் அவங்க வந்து பாருங்கள் இந்த NGO ரிலேட்டட் வேலை அப்படின்றது செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் வந்து பாருங்கள், இப்போ பொண்ணுங்க ஒரு 8th ஸ்கூல் போகுது, ஒரு 7th 8th படிக்குது, இல்லை ஒரு 6th படிக்குது. அப்போ அந்த பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்குமா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும்னு ஆசைப்படும். செலக்டிவாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடயும் பழகினாலும் செலக்டிவாக சில ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பாருங்கள் ரொம்ப பாசமாக, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சார்ந்து, அந்த பொண்ணு வரல அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறது, அந்த பொண்ணை மிஸ்ஸு திட்டாங்கன்னா இவ அழறது, அந்த பொண்ணை மிஸ் அடிச்சிட்டாங்கன்னா இவ அழறது அப்படின்ற மாதிரி ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கு அடுத்து இவங்க காலேஜ் போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் போகும்போது லவ் பண்ணுவாங்களா, சாலிடாக லவ் பண்ணுவாங்க. இந்த லவ்வுக்கெல்லாம் வந்து பாருங்கள் டைரெக்டாக போய் சொல்லாமல் தூது அனுப்புறதுலாம் யார் அப்படின்னா பெரும்பாலும் கடகமாக இருக்கும். எனக்கு ஒரு பையனை பார்க்குறேன், பிடிச்சிருக்குன்னா நான் போய் டைரெக்டாக சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவேன், இந்த ஒரு ஹன்சிகா மேடமோட ஒரு படத்தில் பார்த்துருப்போம் நம்ம, ஐயோ இந்த பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ கல்யாணம் பண்ணி போகிறவோ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பராக சினாரியோ கிரியேட் பண்ணலாம் இவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸை வந்து தூது அனுப்புறது நிறைய கடகத்துக்கிட்ட இயற்கையாகவே உண்டு. டைரெக்டாக போய் சொல்ல பயப்படுவாங்க. எதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னா, வேண்டான்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறது, வேண்டான்னு சொல்லிட்டானா
வேண்டான்னு சொல்லிட்டா மூலையில் உட்காந்து மணிக்கணக்காக அழறதெல்லாம் கடகத்துக்கு உண்டு. ஓகேங்களா? ஸோ வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, அதோட அவன் மனசில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணலாம். லவ் பண்ணலாமா வேணாமா முடிவு பண்ணலாம். இப்படிலாம் பயங்கரமாக யோசிப்பாங்க. ரூம் போட்டு யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மைண்ட் செட் அந்த பையனை சார்ந்தே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ இந்த பிள்ளை வந்து பாருங்க காலேஜ் படிக்குது, ஒரு பையனை பார்க்குது. எப்படி இந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். பொதுவாக வந்து பாருங்க கடகம் அப்படின்னாலே சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் தேவை. ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸோட பிரதானம் என்ன அப்படின்னா அவங்களோட மனசு. மனசு வந்து என்னன்னா, ஒவ்வொரு கடகராசி லேடிஸும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவங்க தாயை போல அன்பு கொடுக்கக்கூடிய ராசியா இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல பேரண்ட்ஸ் கட்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய கடகராசிக்கு நல்ல பேரண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எங்க அப்பா மாதிரி ஒரு பையன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எங்க அப்பா மாதிரி ஒரு பையனை தான் லவ் பண்ணுவேன், எங்க அப்பா என் மேலே எவ்வளோ பாசமா இருக்காரோ அதே மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரோ ரொம்ப பாசமா இருக்கணும். அப்படி ஒரு மைண்ட் செட்டோடவே அந்த பொண்ணு இருக்கும். அப்ப ஒன்றும் இல்லை, ஒரு பையனை பார்க்க நல்லா தான் இருக்கான். பார்க்க நல்லா இருந்தா தான் நம்ம நிமிந்து பார்ப்போம், இல்லைன்னா அது நம்ம மைண்டுக்கே வராது இல்லையா. பார்க்க நல்லா இருக்கான், பார்க்குறோம். அந்த பையனோட கேரக்டர் அடுத்து அப்சர்வ் பண்ணுது அந்த பொண்ணு. அந்த பையன் என்ன பண்றான், ஒரு வெளியே வந்து கோயிலுக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன். கோயிலுக்கு போறா இல்லை எங்கேயோ வெளியே போறா, யாரோ யாச்சகம் கேட்குறாங்க, பிக்ஷை கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு 4 இட்லி வாங்கி அந்த பையன் அந்த யாச்சகம் கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா இந்த பொண்ணு அங்கே ஃப்ளாட் ஆகிடும். ஐயோ எவ்வளோ நல்ல மனசு இந்த பையனுக்கு, யாச்சகம் கேட்குறா 2 ரூபா போடுறதுக்கு பதில் 3 ரூபா போடுறதுக்கு பதில் டிஃபனே வாங்கி கொடுக்குறானே அப்படின்னு அந்த பொண்ணு அப்படியே ஃப்ளாட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த மாதிரி நல்ல குணங்களால ஈர்க்கப்படக்கூடிய அன்பர்கள் யாரு அப்படின்னா கடகராசி அன்பர்கள். முக்கியமாக கடகராசி பெண்கள் அதீத நல்ல குணத்தினால ஈர்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க லவ் பண்ணும்போது எந்த ராசியை வந்து லவ் பண்ண பெரிய அளவுக்கு மேட்ச் ஆகிறது இல்லை அப்படின்னா கும்பத்தை லவ் பண்ணால் பெரிய லெவலில் மேட்ச் ஆகிறது இல்லை. இவங்களோட எண்ண அலைகளும் அவங்களோட எண்ண அலைகளும் பெருசாக வந்து செட் ஆகிறது இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கும்பத்தை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வாழற கடகமும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் பியாண்ட் தட் அது காம்ப்ரமைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாருங்க சந்திரன் ஆதிக்கம், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், அரசு அதிகாரம் எல்லா ஃபீல்ட்ஸ்லையும் இருக்காங்க கடகம். எல்லா ஃபீல்ட்லையும் நிறைய பேர் டாக்டர்ஸாக இருப்பாங்க, நிறைய பேர் வந்து பாருங்க மற்றவங்களுக்கு கவுன்சிலர்ஸாக இருப்பாங்க. இப்படி நிறைய விஷயம் இருக்கும். கவுன்சிலர்ஸ்னா சைக்காட்ரிக் கவுன்சிலர்ஸ் இதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய சைக்காட்ரிஸ்டாக இருப்பாங்க. சரி, இப்படி லவ் பண்ணுறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து பாருங்க கடகம் ஆப்போசிட் பார்ட்னர்ஸை தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. பெரும்பாலும் தனக்கு ஒத்து வராதவங்கள தான் செலக்ட் பண்ணுறாங்க. நிறைய லவ் ஃபெயிலியர் ஆகுது, மூட் ஸ்விங்ஸ் நிறைய ஆகுது. ஒத்து வராதவங்கள செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்காகவே வாழ்வாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வாழறாங்க. நம்மளுக்கு வந்து பாருங்க ஹஸ்பண்ட் நம்ம மேலே உருகி ஹஸ்பண்டை லவ் பண்ணோம், ரொம்ப பாசமாக இருந்தோம், ஹஸ்பண்ட் நம்ம மேலே பாசமே காமிக்க மாட்டேன்றாரு அப்படின்னு பயங்கர ஒரு டிப்ரெஷன் போவாங்க. ஒரு குழந்தைன்னு பிறந்தோடனே குழந்தை மேலே ரொம்ப பாசம் வந்துடும். குழந்தைக்காக வாழ ஆரம்பிப்பாங்க. நான் பிறந்ததே என் குழந்தைக்காக தான், நான் பிறந்ததே என் குடும்பத்துக்காக தான். எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் மை ஃபேமிலி இஸ் ப்ரையாரிட்டி டு மீ அப்படின்னு நினைக்கும். என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு முதல் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா கடகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்களுக்காகவே வாழ்வாங்க, குழந்தைங்களுக்கு எல்லாமே செய்வாங்க. பொதுவாக ஒரு குடும்பத்தில் கடகராசி அம்மா இருந்தால் அந்த பிள்ளைங்கள மாதிரி ஒரு லக்கி, அந்த ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு லக்கி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே செஞ்சாலும் கடகத்துக்கு பிள்ளைங்களாவது அட்லீஸ்ட் நல்லா இருக்காங்களா? இல்லை. பிள்ளைங்களும் நான் பார்த்த வரைக்கும் பெரும் அளவுக்கு வந்து பாருங்க அந்த பாசத்தை திருப்பி கொடுக்கக்கூடியவங்களா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகத்துக்கு திருப்பி பிரதிபலனா எந்த அன்பும் பாசமும் கிடைக்கிறது இல்லை நான் பார்த்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு நெட்வொர்க் ரொம்ப பெருசுங்க. பகையாளிங்க பெருசாக கடகத்துக்கு ஏதுங்க பகையாளி? இந்த கடக ரிஷபெல்லாம் ரொம்ப கூல் பர்சனாலிட்டிஸ்ங்க. இவங்களுக்குலாம் பகையின்லாம் யாருமே வர முடியாது, யாரையும் பகைச்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கடிந்து பேச மாட்டாங்க, கோபமாக கத்த மாட்டாங்க. கோபம் இருந்துச்சுன்னா கூட பேசாம கம்னு போயிடுவாங்களே தவிர யாரையும் பகைச்சிக்க மாட்டாங்க, ஹர்ட் பண்ண மாட்டாங்க, ஹார்ம் பண்ண மாட்டாங்க, ஹியூமிலேட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கும் உண்டு, ரிஷபத்துக்கும் உண்டுன்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னா மன ரீதியாக நிறைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடையிறதுனால உடல் உபாதைகள் இதுதான் இவங்களுக்கு இருக்குங்க. மனசு பெருசாக ஸ்டேபிளாக இருக்காது. நிறைய கடகத்துக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். இதுதான் உங்களோட ஒரு பிரதான ஒரு கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஃபேவரபிளான டைரக்ஷன் என்னங்க அப்படின்னா வடக்கு. இவங்களுக்கு என்ன கலர்ஸுங்க ரொம்ப ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களன்னா ஒயிட்டு, ஸ்கை ப்ளூ, ஓஷன் ப்ளூ, பிங்க்கு, இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குங்க. ஒத்த வார்த்தையில் கடகத்தை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? கடகராசி பெண்களை அப்படின்னா தாயை போல அன்பு கொடுக்கக்கூடிய ராசியில் ஒன்று கடகம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.
இவ்வளோ நேரம் நான் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது பொதுவான பலன்கள். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, நான் என்னோட ராசியை பற்றி முழுசும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போத்திய நேரமும் காலமும் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் திருமணம் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்க. நாங்களும் எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம், எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம். அப்போ சுய ஜாதகத்தை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனை பண்ணணும், அதுக்கும் மேலே பொருத்தமும் பார்க்கணும். அப்படின்னாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க, 9994366066. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.